சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் கட்டுக்குள் இல்லை என்றும், ஒரு மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை கடலூரில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பரப்புரை பயணம் மேற்கொள்ள நிலையில் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் முனைவோர், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் சமூக அமைப்பினர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இறுதியாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வர்த்தகர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளதாகவும், நான் முதலமைச்சராக பணியாற்றிய காலங்களில் வறட்சி, புயல், கொரோனா என பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் சிறப்பாக பணியாற்றியதாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் பேரிடர் இல்லாத காலத்திலேயே சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அடிப்படையில் தான் விவசாயி, தற்போது விவசாயம் செய்து வருகின்றேன். கடலூர் மாவட்டத்தில் பிரதான தொழில் விவசாயம். அதிமுக ஆட்சியில் குடிசை இல்லாத மாவட்டமாக அறிவித்த 1000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அதிமுக அரசு மக்கள் அரசு. தொழில் சிறப்பாக நடத்த அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது என கூறினார். சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்போது ஆட்சியில் கட்டுக்குள் இல்லை என்றும், ஒரு மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டுமென கூறிய எடப்பாடி பழனிசாமி, எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய ஆட்சியாக அதிமுக ஆட்சி அமையும் எனவும், கடலூரில் மக்கள் எதிர்பார்ப்பை மீறி பேருந்து நிலையத்தை மாற்றுவது சரியில்லை. இதற்காக நடைபெறும் போராட்டத்திற்கு அதிமுக துணை நிற்கும் என கூறினார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறி புறப்பட்டு சென்றார். இதனிடையே புதுச்சேரி வந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எம்பி செல்வ கணபதி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் NSJ ஜெயபால், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். சந்திப்பின் போது அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், தமிழக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் ஆகியோர் உடனிருந்தனர்.